சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேன். நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நகோமி பல இடங்களிலே ஆவியானவருடைய நிழலாய் பிரதிபலிக்கிறதை பார்க்க முடியும். ரூத்துக்கு தேவனை குறித்த சத்தியத்தை எடுத்து கூறினது யாரு தெரியுமா? இந்த நகோமி. ரூத்தை பெத்லகேமுக்கு கொண்டு வந்தது யார் தெரியுமா? நகோமி. உடனே நகோமிய ஆவியானவர் கேட்டக்கூடாது. நகோமிக்கு சில நல்ல கேரக்டர் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய கேரக்டர் இருக்கு, அது வேண்டாம். பைபிள்ல எல்லாருமே அப்படித்தான். அந்த பழைய ஏற்பாடு நிழல் நிழல். இந்த பழைய ஏற்பாடை பார்த்துட்டு புதிய ஏற்பாடை பார்க்கணும். பைபிள் புதுசா படிக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், பைபிள் புதுசா படிக்கிறவங்க நீங்க ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் அப்படின்னா எபிரேயர் 11 படிக்கணும். நீங்க எபிரேயர் 11 படிச்சுட்டு நீங்க திருப்பி ஆதியாகமத்துல இருந்து வந்தீங்கன்னா எல்லாத்துலயுமே விசுவாசம் மேல நிற்கும், எல்லாத்திலையும் கிறிஸ்துவ நீங்க பார்ப்பீங்க. ஆமே. அதனால அந்த விசுவாசத்தினாலே ஆபையல் இல்லைன்னா நமக்கு சரித்திரம் போலவே இருக்கும். புதுசா படிக்கிறவங்க இல்ல, பல முறை படிச்சவங்களுக்கு இதை சொல்றேன். ஹல்லேலூயா. பைபிள அந்த பார்க்க வேண்டிய கண்ணாடி தான், அந்த போட வேண்டிய கண்ணாடி தான் என்ன தெரியுமா? எபிரேயர் 11. ஆமே. அதை அப்படி போட்டுட்டு அது எங்க கிடைக்கும்? உங்க பைபிளை திறந்து பாருங்க. வீட்டு கீ மட்டும் இல்ல, பல காரியங்கள் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்க, நகோமி சொல்றாங்க ரூத்தை பார்த்து, நீ வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அது போலதான் நமக்குள்ளிருக்கிற ஆவியானவர் நாம் வாழ்ந்திருக்கும்படி நமக்கான சௌக்கியத்தை தேடி தருகிறவர். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, சுகமாய் நமக்குள்ளே அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறார். அதனாலதான் அவருக்கு என்ன பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? தேற்றரவாளன், தேற்றுகிறவர். மலையாளத்தில் எப்படி இருக்கும்னா காரியஸ்தன் இருக்கும், அதாவது எல்லா வேலையும் நமக்காக செய்கிறவர். எனவேதான் ஆவியானவருடைய ஆவியானவர் என்னும் அந்த மேகத்துக்கு கீழே, அந்த அக்னி ஸ்தம்பத்துக்கு கீழே நாம் இருக்க பழக வேண்டும். என்னை நடத்துகிறது அவராக இருக்க வேண்டும். ஆமே. நம்ம காலில் எழுப்பி புறப்பட்டு இடையில இடையில யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா அவர் தான் நம்மளை நடத்துறாரு. அப்போ ஓகே தானப்பா, கரெக்டா தானே போயிட்டு இருக்கிறேன். வலது புறம் இடது புறம் சாயும் போது வழி இதுவேங்கிற சத்தம் நம்ம காதுல கேட்கணும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, என்கிட்ட வந்து கேளு அப்படிங்கிறார். ஆமா. இது நம்ம யோசிச்சுட்டு ரைட் இது கரெக்டா இருக்கும் உடனே பண்றது இல்ல. இந்த நகோமி சொல்ற வார்த்தை, நீ வாழ்ந்திருக்கும்படி, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, நீ வாழ்ந்திருக்கும் போதும் வாழணும், தாழ்ந்திருக்கும் போதும் வாழணும். வீட்டுல நன்மை நிறைஞ்சிருக்கும் போது நீ வாழணும், வீட்டுல நன்மை இல்லைன்னு இருக்கும் போது சாகணும்னு நினைக்க கூடாது, நீ வாழணும். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் கிடைச்சாலும் நீ வாழணும், கிடைக்கலனாலும் நீ வாழணும். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அவன் நல்ல, அவனுக்கு என்ன பார்க்குற? ஏதோ சொன்னாங்க. ஆமே. யோபுக்கு உண்டான பிரச்சனை கேள்விப்பட்டு வந்து பார்த்துட்டு ஐயோ இது பெரிய பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல. ஆனா இங்க அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் அது அப்படியே நேரா மாறி
பவுலுக்கு சுத்தி நிக்கிறாங்க சீஷர்கள். இப்படி ஆயிட்டேன் கல் எறிஞ்சாங்க. பவுல் எழும்பி அவர்களுக்கு திடப்படுத்திட்டு போறார். அவன் இல்ல நீங்க ரொம்ப கஷ்டப்படுறதா சொன்னாங்கன்னு வந்து பார்த்தா நீங்க ரொம்ப ஜாலியாலாம் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படி சொல்லிட்டாங்கன்னா சாட்சின்னு அர்த்தம். ஆமே. ஐயோ நம்ம சந்தோஷமா இருந்தா ஒருவேளை சலுகை கிடைக்காதோ, அதனால மூஞ்ச பார்த்து ஏதோ 4 பேர் இறக்கப்பட்டு அல்லேலூயா நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து 5 காரியங்களை சொல்லுகிறேன். காத்திருக்கிறவர்களை 1 அறிந்து கொள்ளுங்கள். நான் அதை சொல்லி விடுகிறேன், 5 முடிக்க முடியுமான்னு தெரியல. அறிந்து கொள்ளுங்கள். 2 ஆயத்தமாகுங்கள். 3 அகன்று போகாதிருங்கள். 4 அர்ப்பணியுங்கள். 5 அடங்கியிருங்கள். ஆமென். அறிந்து கொள்ளுங்கள், ஆயத்தமாகுங்கள், அகன்று போகாதிருங்கள், அர்ப்பணியுங்கள், அடங்கியிருங்கள். காத்திருக்கிறவர்கள் கவனத்திற்கு. அறிந்து கொள்ளுங்கள். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. போவாஸ் கிறிஸ்துவுக்கு நிழலாய் அறியப்படுகிறார். ரூத் சபைக்கு நிழலாய் அறியப்படுகிறார். நகோமி ஆவியானவருக்கு நிழலாய் அறியப்படுகிறார். இந்த ரூத்துக்கு போவாசை பத்தி என்னெல்லாம் தெரியும்? இந்த வயல் நிலத்துக்கு போயிட்டு வந்ததுனால ரூத்துக்கு போவாசை பத்தி தெரிந்த காரியங்கள் என்னவென்றால், அதுக்கு மேல உள்ள சம்பவங்கள் நமக்கு எல்லாம் தெரியும். பலமுறை நம்ம இங்க பேசி இருக்கிறோம், தியானித்து இருக்கிறோம். எனவே நான் ரொம்ப டீட்டெயிலா பேசல. ரூத் அறிந்த போவாஸ் யார் அப்படின்னா, அவர் தயை செய்கிறவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் பாதுகாக்கிறவர், அவர் பாதை காட்டுறவர். இதெல்லாம் ரூத்துக்கு தெரிஞ்ச போவாஸ். ஆனால் நகோமி ரூத்து கிட்ட வந்து இன்னொன்னு எடுத்து சொல்றாங்க. அவர் தயை செய்கிறவர் உண்மைதான், அவர் கிருபை உள்ளவர் உண்மைதான், உனக்காக கதிர்களை சிந்த விட்டார் அல்லவா, அவர் நன்மை செய்கிறவர் உண்மைதான், உன்னை அந்த வேலைக்காரர்களோடு பந்தியில உட்கார வைத்தார் அல்லவா, அவர் உன் மேல இரக்கம் உள்ளவர் உண்மைதான், இந்த வயல்லே இருன்னு சொல்லி உனக்கு இடம் கொடுத்தார் அல்லவா, அவர் தயவுள்ளவர் உண்மைதான், இன்னொருத்தங்க உன்னை அசட்டை பண்றதுக்கு ஈனம் பண்றதுக்கு இடம் கொடுக்காம காத்தார் அல்லவா, அவர் பாதுகாத்தார் உண்மைதான். ஆனா இது எல்லாவற்றை விட அவர் உனக்கு நெருங்கின உறவில் உள்ளவர். இதை நீ அறிந்து கொள்ளணும். ஆமென். அவர் உண்மை உள்ளவர், அவர் நல்லவர், அவர் தயை பெருத்தவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தர். இந்த அறிவெல்லாம் நமக்கு எப்படி இருக்கிறதோ இதுக்கு மேல நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. அவர் எனக்கு சொந்தக்காரர். ஹல்லேலூயா. இத எப்படி அன்னைக்கு நகோமி ரூத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்களோ அப்படியேதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே சேர்ந்து சொல்லுகிறார், நீ அடிமை அல்ல, நீ அவருக்கு பிள்ளை. ஆமென். இந்த அறிவு பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்கு மேல இறங்கி தாவீதை பிதாவே என்று கூப்பிட வைத்தார். பழைய ஏற்பாட்டுல பரலோக ஆண்டவர் தான் சொல்லிட்டே இருப்பார். என்ன சொல்லுவார்னா, நீ எனக்கு சிரேஷ்ட புத்திரன், நான் உனக்கு பிதாவா இருக்கிறேன், நான் உனக்கு பிதாவா இருக்கிறேன், நான் உனக்கு பிதாவா இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் பிதான்னு சொன்ன ஒரே ஆளு யாரு தெரியுமா? தாவீது. என்ன துணிவு! வேற யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? என் அறிவுல இல்ல, இருந்தா சொல்லிருங்க.
ஆமென். வேற யாராவது சொன்னாங்களா பாருங்க? இல்ல, அவரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். ஒருத்தரும் சொல்லல. தாவீது சொல்றார், ஆண்டவரே சொல்ற, அவன் என்னை பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா? என் பிதா என்பான். ஹல்லேலூயா. என் ஆவியானவர் அவர் சொல்ற, ஏய், நீ அவரை பார்க்க வேண்டிய விதத்துல பார்த்துட்டேன்னா நீ நெருங்கிருவ. அப்பாவா பிதாவாக, பிதாங்கிறார். ஜீசஸ் இந்த பூமியில வந்து ஒரு ஸ்டெப் கூட மேல. நீ எப்படி கூப்பிடணும் தெரியுமா? அப்பா. ஆமென். இந்த பிதாவேன்னு கூடும்போது கூட ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு. ஃபாதர் அப்படி சொல்றது வேற, டாடி. ஹல்லேலூயா. அந்த டாடின்னு கூட வச்சுட்டார். My beloved Jesus Christ. உதவாத என்னில் நீங்க இல்லாம என் பொழுது, உதவாத என்னில் ஆமே, நீங்க இல்லாம. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொன்னார், நீங்க பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு வர மாட்டீங்க. பிள்ளைங்க அழுதா யார்கிட்ட போவாங்க? பெற்றோட்ட போவாங்க. பிள்ளைங்களுக்கு தேவையான யார்கிட்ட போவாங்க? பெற்றோட்ட போவாங்க. பிள்ளைகளை தூக்கணும்னா யார்கிட்ட போவாங்க? பிள்ளைகளுக்கு தூங்கணும்னால யார்கிட்ட போவாங்க? அது நாங்க சர்ச்சைக்கு தான் வரும். எல்லாத்துக்கும் இப்படி நீ மாறலன்னா நீ பரலோகத்துக்கு வந்துட மாட்டேன்டார். காத்திருக்கிறவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன தெரியும்? மற்றவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? இந்த போவாஸ் ரொம்ப நல்லவர்னு தெரியும். ரூத்தே, உனக்கு அதை தாண்டி ஒண்ணு தெரியணும். என்ன தெரியுமா? அவர் உனக்கு சொந்தக்காரர். ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இந்த பெத்லகேம்ல நீ நினைச்சிருப்ப, எனக்கு யாருமே இல்லை, என் உறவுகள் மோவாபில் இருக்கிறாங்க. இல்ல இல்ல, இந்த போவாஸ் உனக்கு சொந்தக்காரர். அதுவும் சாதாரண சொந்தம் இல்ல, நெருங்கின நெருங்கின. எனவேதான் எபிரேயர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படலையா. வெட்கப்படல. அவர் வெட்கம் இல்ல.